அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்குள் முதலீடு செய்யுங்கள், அதுவே வட்டியாக உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற போக்சோ ஆக்ட் 2012 சாப்டர் 3 பார்த்து கொண்டிருக்கிறோம். யூசிங் சைல்டு ஃபார் போர்னோகிராஃபிக் பர்பஸஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் தேராஃப். அதில் பார்த்தோம் 13, 15. அதில் 13 14 நம்ம பார்த்துட்டோம். இப்போ செக்ஷன் 15 பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறது என்று சொன்னால், பனிஷ்மெண்ட் ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் போர்னோகிராஃபிக் மெட்டீரியல் இன்வால்விங் சைல்டு. இந்த குழந்தை இருக்கின்றது என்றால், இந்த குழந்தையை உட்படுத்தி அந்த ஆபாச படங்களை எடுத்த அதனுடைய அந்த மெட்டீரியல் எல்லாம் சேமித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கான தண்டனை என்ன என்பதை பற்றி சொல்வதுதான் இந்த செக்ஷன் 15 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012. சரி, இல்லை செக்ஷன் 1, 2, 3 இருக்குது. முதல்ல செக்ஷன் 1 பார்த்துருவோம். என்னவென்றால், எனி பர்சன் who stores or possesses pornographic material involving child but fails to delete or destroy or report to designated authority as may be prescribed with an intention to share or transmit child pornography. என்ன சொல்லுது இப்போ? அதாவது இந்த குழந்தை இருக்கின்றது, இந்த குழந்தையை ஒரு ஆபாச படம் இருக்கிறார், போர்னோகிராஃபிக் சொன்னல, அந்த மாதிரி குழந்தையை அந்த பாலியல் ரீதியாக அந்த படங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறார். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம், 13 பார்த்தோம், அதுக்கான பனிஷ்மெண்ட்டு 14 பார்த்தோம். இப்போ அந்த மாதிரி எடுத்த படங்கள்லாம் இருக்குதுல்ல, அந்த படங்களை இவர் என்ன பண்ணுறாரு, சேமித்து வைக்கிறார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் தான் ஸ்டோரேஜ்னால் சேமித்து ஒரு பென்ட்ரைவ் வச்சு இருக்கிறாரு, இல்லை கம்ப்யூட்டர் வச்சுருக்கிறாரு, இல்லை அவருடைய இன்ஸ்டாகிராம் ஏதோ ஒரு வழியில் எந்த ஒரு இதுலேயும் அவர் என்ன பண்ணுறாரு, அதை சேமித்து வைத்திருக்கிறார். அல்லது பொசஸஸ் என்ன பண்ணுது, அது அவருடைய சுவாதீனத்தில் வைத்திருக்கிறார். என்ன பண்ண, பென்ட்ரைவ் போட்டு அவருடைய பொசிஷனாக அவருடைய இருத்தல், அவருடைய சுவாதீனத்தில் இருத்தல், அவ்வாறு அதை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் என்ன பண்ணுவோம்? அதாவது இன்வால்விங் சைல்டுனாது ஆல்ரெடி நம்ம பார்த்துருவோம். இந்த குழந்தையை உட்படுத்தி எடுக்கப்பட்ட அந்த படங்கள் எல்லாம் இவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். சரி, ஆனால் என்ன பண்ணிடணும், அவர் இதை என்ன பண்ணோம், அதை என்ன பண்ணிடணும், டெஸ்ட்ராய் பண்ணணும், அதாவது டெலீட் பண்ணிடணும். உடனே பார்த்து இது படம்லாம் இருக்குது சரின்ட்டு அது என்ன பண்ணணும், டெலீட் அழித்து, அதாவது அதை வந்து டெலீட் பண்ணணும். அல்லது டெஸ்ட்ராய் அழித்து விட வேண்டும். அல்லது என்ன பண்ணும், இதற்காக பணி அமர்த்தப்பட்டிருக்கின்ற அதிகாரம் படைத்த அந்த அதிகாரிக்கு என்ன பண்ணும், ரிப்போர்ட் செய்ய வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும் என்று குறித்துரைக்கப்பட்டதில்லை. அந்த வகையிலே அவ்வாறு செய்திருக்க வேண்டும். இதை மூன்றுமே செய்யலை, ஃபெயில்டு டு. எதற்காக இவ்வாறு அவர் செய்யவில்லை என்றால், அவருடைய உள்நோக்கம் என்னவென்றால், இவ்வாறு எடுக்கப்பட்ட இந்த குழந்தை உட்படுத்தி எடுக்கப்பட்ட அந்த போர்னோகிராஃபிக் மெட்டீரியலை என்ன பண்ணுறாரு, சென்ட் டு ரிசீவ். இங்கே என்ன பண்ணுறாரு, ஷேர் பண்ணுறார். ஷேர் என்னது, இன்னொருக்கு பகிர்தல். நீங்கள் அதாவது என் ஃப்ரெண்டு எதில் 10 பேர் ஃப்ரெண்டு இருக்காங்களா, 10 பேருக்கு ஷேர் பண்ணுறாரு. நம்ம மாப்பிள்ளை நான் ஷேர் பண்ணுறேன் அந்த ஃபோட்டோவை, அந்த குழந்தையினுடைய ஆபாச பண்ணி ஷேர் பண்ணுறாரு. இல்லைன்னா என்ன பண்ணுறாரு, டிரான்ஸ்மிட் என்ன பண்ணுறது, மாற்றார் எல்லாத்தையும். ஷேர் பண்ணுறாரு எல்லாருக்கும், இல்லைன்னா டிரான்ஸ்மிட், இது ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு, இவருடைய பென்ட்ரைவ்லேருந்து அவருடைய பென்ட்ரைவ், இவருடைய சீடிலேருந்து இன்னொரு சீடிக்காக அதை மாற்றி அதை அனுப்புகிறார் என்று சொன்னால், இப்போ சப்போஸ் இவர் தான் இந்த எதிரி தான், இவர் தான் இந்த நீதிமன்றத்தால் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் இவர் தான் எதிரியாக நிற்கிறார். இப்போ இந்த மாதிரியான ஒரு வழக்கு வந்து ஒரு புகார் கொடுக்கிறார்கள். ஐயா, என்னுடைய குழந்தையினுடைய இந்த போர்னோகிராஃபிக் மெட்டீரியல் அனைத்தையும் இவ்வாறு எடுத்ததை அவர் வந்து என்ன பண்ண, டெடிட்டும் செய்யவில்லை, டெஸ்ட்ராயும் செய்யவில்லை, டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிக்கு அவர் வந்து அதை தெரியப்படுத்தவும் இல்லை. அவருடைய உள்நோக்கம் என்னவென்றால், இதையெல்லாம் பல பேருக்கு பகிர வேண்டும், அது மாற்றம் செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இவ்வாறு குற்றம் புரிந்திருக்கிறார் ஐயா. எனவே தாங்கள் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தங்களை சட்டப்படி நடவடிக்கை கேட்டுக்கொள்ளும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா, அங்கே எஃப்ஐஆர் 170 1 ஆஃப் BNSS 2023 படி எஃப்ஐஆர் பதிவு செய்ய உள்ளது அண்டர் செக்ஷன் 15 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012 என்றால், நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறுகிறது. விசாரணை நடந்து எந்த விதமான ஐயப்பாட்டிற்கும் இடமில்லாமல் இந்த வழக்கை இவருக்கு எதிராக நிரூபிக்கப்பட்டு விட்டால், நீதிமன்றம், இந்த நீதிபதியானவர், சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதிபதியானவர் இவருக்கு என்ன தண்டனை விதிக்க வேண்டும் அல்லது என்ன தண்டனை விதிக்கலாம் என்று சொன்னால், பாருங்க, ஷல் ஃபைன்
கண்டிப்பாக நாட் லெஸ் than NLT வச்சுங்க, நாட் லெஸ் than 5000. கண்டிப்பாக 5000க்கு குறைவில்லாத விதிக்கணும். அண்டு செகண்ட் ஆர் சப்சிக்வெண்ட் ஷால் ஃபைன் 10,000, நாட் லெஸ் than 10,000. அங்கே 5,000 ஃபர்ஸ்ட் டைம் அந்த சப்போஸ் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, இதை செய்துவிட்டு மறுபடியும் இவர் செய்கிறார் அல்லது தொடர்ந்து செய்கிறார் என்று சொன்னால் அப்பொழுது நீதிமன்றமானது இவருக்கு எவ்வளவு அபராதம் விதிக்க வேண்டும் குறைந்தபட்சம் என்று சொன்னால் 10,000க்கு குறைவில்லாத அந்த அபராத தொகையை விதிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. இப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் பார்த்துங்க. ஏன்னா 13ல் வந்து அந்த போர்னோகிராஃபி எதுக்காக, அந்த பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்துவதற்காக எடுக்கிறாரு. 14ல் நாம் வந்து பனிஷ்மெண்ட்டை பார்த்தோம். இங்கே 15ல் இப்போ வந்து போர்னோகிராஃபியை இவ்வாறு ஸ்டோரேஜ் வச்சுருந்தாலோ அல்லது வந்து பொசசிவ் தான் என்ன பார்க்குறோம். இப்போ நம்ம இன்னொரு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிஃபைனிங் பண்ணியிருக்கோம். 3க்கு 4ல் பனிஷ்மெண்ட்டு, 5க்கு 6ல் பனிஷ்மெண்ட்டு, 7க்கு 8ல் பனிஷ்மெண்ட்டு, 9க்கு 10ல் பனிஷ்மெண்ட்டு, 11க்கு 12 பனிஷ்மெண்ட் இருக்குது. ஆனால் இங்கே மாத்திரம்தான் 15லேயே சொல்லியிருப்பாங்க என்ன குற்றம் என்பதையும் பனிஷ்மெண்ட் என்பதையும் சொல்லியிருப்பாங்க. அதே போல் அபராதம் மட்டுமே இதில் பார்த்தீங்க, இம்ப்ரீஸ்மெண்ட்டே இல்லை பாருங்கள், இதில் இம்ப்ரீஸ்மெண்ட் இல்லை, அபராதம் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கின்ற பிரியும் இது. இப்போ சப்செக்ஷன் 2 பார்ப்போம். இங்கே எனி பர்சன் தான், எந்த ஒரு நபரும். சப்செக்ஷன் 1ல் எனி பர்சன் who stores or possesses pornographic material in any form involving a child for transmitting or propagating or displaying or distributing in any manner at any time except for the purpose of reporting as may be prescribed or for use as evidence in court. இப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம வழக்கம் போல் படவில் வந்து பார்த்தோம்னா ஈஸியாக புரியும். சப்ஷன் 1ல் பார்த்த மாதிரி இங்கே என்னன்னா, இந்த குழந்தையை அவ்வாறு அந்த ஆபாச படங்களை எடுத்து வைத்திருக்கின்ற, இந்த குழந்தை உட்படுத்தப்பட்டு எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த படத்தை என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி தான் சேமித்து வைக்கிறார், ஸ்டோர் பண்ணிக்கிறார், அல்லது அவருடைய சுவாதீனத்தில் இருக்கின்றது. அந்த போர்னோகிராஃபி மெட்டீரியல் இருக்குல்ல, சப்போஸ் இப்போ இந்த பென் டிரைவ் இருக்குது, இது மாதிரி சிடி இருக்குது, இது மாதிரி இருக்குல்ல, அது எந்த வடிவில் இருந்தாலும் சொல்கிறாங்க. எலக்ட்ரானிக் ஃபார்ம்னா அது எப்படியா இருக்கலாம், மொபைல் ஃபோனில் இருக்கலாம், சிடியில் இருக்கலாம், பென் டிரைவில் இருக்கலாம், லேப்டாப், எந்த வடிவில் இருந்தாலும் அது என்ன பண்ண, அதை வைத்து டிரான்ஸ்மிட் மாற்றுகிறார். அல்லது ப்ரபகேட்டிங் என்ன பண்ணுறது, அதை பரப்புறாரு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறாரு, டிஸ்பிளேயிங், அது என்ன பண்ணுற, காட்சிப்படுத்துறாரு. அதே போன்று என்ன பண்ணால் டிஸ்ட்ரிபியூட்டிங், அப்படின்னு என்ன, அதை இந்தந்த பென்ட்ரைவ் இருக்குது, சிடி இருக்குது, இந்த மெட்டீரியல் வந்து இது இருக்குது என்ன பண்ண எல்லோருக்கும் விநியோகம் செய்கிறார். அவ்வாறு அது எந்த வடிவத்தில் இருந்தாலும், அது எந்த நேரத்திலும், இந்த டைமுக்குள்ளே பண்ணல, அவர் நைட்டில் பண்ணலை, பகலில் பண்ண, அதெல்லாம் கிடையாது. எந்த வகையிலாவது அட் எனி டைம், எந்த நேரத்திலாவது இவ்வாறு வெளியிடுகின்ற போது இந்த நபர் செய்கிறார் என்று சொன்னால், போக்சோ ஆக்ட் 2012 படி எந்த சட்ட பிரிவின்படி இவர் இந்த குற்றம் புரிந்தவராகிறார் என்று சொன்னால், செக்ஷன் 15 சப்செக்ஷன் 2 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012 படி. சரி, அவ்வாறு குற்றம் புரிந்த பிறகு நீதிமன்றம் விசாரணை செய்த பிறகு அவர் குற்றவாளி என்று எந்த விதமான ஐயத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டால் நீதிமன்றமானது இவருக்கு, இந்த குற்றம் புரிந்தவருக்கு என்ன தண்டனை வழங்கும் என்று சொன்னால், அதாவது மெய்க்காவல் தண்டனையோ அல்லது கடுங்காவல் தண்டனையோ, 3 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை அல்லது அபராதம், அல்லது இரண்டும் விதித்து, சிறை தண்டனையும் அத்துடன் அபராதம் விதித்து தண்டிக்கப்படுவார். இந்த செக்ஷன் 15 சப்செக்ஷன் 2 படி இந்த நபரானவர் ஏற்கனவே சொல்லிட்டோம், இதெல்லாம் செய்தால் இவருக்கான தண்டனை சொல்லிட்டோம். சப்போஸ் எதை செய்தால் இந்த 15 சப்செக்ஷன் 2 படி குற்றம் புரிந்தவர் ஆக மாட்டார். இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது, அப்போ நடக்கின்ற போது இங்கே ஒரு குற்றவாளியாக ஆக்கிட்டாங்க, நீதிமன்றத்துக்கு வராரு, ஐயா என்னை இந்த 15 சப்செக்ஷன் 2 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012 படி தண்டிக்க முடியாதுங்க, ஏனென்றால் நான் இந்த போர்னோகிராஃபி எதற்காக பயன்படுத்தினேன் என்று சொன்னால், இங்கே இருக்கின்ற ஸ்டோரு பொசஸ் இப்படி இருக்கின்ற இந்த விஷயத்தை அந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி இருக்காருங்களங்க, பணியமர்த்தப்பட்ட அந்த அதிகாரம் படைத்து இருக்கிறார்ல, அவ்வாறு குறித்துரைக்கப்பட்டவாறு அவருக்கு நான் என்ன பண்ண ரிப்போர்ட் பண்ணுங்க, அதற்காக தான் அதை அனுப்பினேன் அப்படின்னு சொல்லுகின்ற போது அவர் குற்றவாளி ஆக மாட்டார்.
இன்னொன்று என்னென்னா, நீதிமன்றத்தில் இப்போ ஒரு வழக்கு வந்திருக்குது. அந்த வழக்கை நிரூபிப்பதற்காக அந்த பென் டிரைவையோ சிடியையோ அல்லது எதுவும் எந்த வடிவில் இருக்கின்ற அந்த பெண் உட்படுத்தப்பட்டது, ஏதோ இந்த குழந்தை பெண் இல்லை, பெண்ணுன்னு சொல்லும் போதெல்லாம் குழந்தை ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் டிஃபால்ட்டாக ஏதாவது சொல்லிட்டுனா குழந்தை 18 years பிலோ, இந்த குழந்தை உட்படுத்தி எடுக்கப்பட்ட அந்த போர்னோகிராஃபிக் மெட்டீரியல் எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தினுடைய இங்கே வந்து என்ன பண்ணுறது, சாட்சியாக அதை அளிக்கின்ற போது இந்த குற்றம் வருமா என்றால் வராது. இப்போ சப்செக்ஷன் 3 என்ன சொல்கிறது என்று சொன்னால், எனி பர்சன் ஹூ ஸ்டோர்ஸ் ஆர் possesses pornographic material in any form involving a child for commercial purposes. இப்போ இந்த குழந்தை இருக்கின்றது, இந்த குழந்தையை எனி பர்சன் எந்த ஒரு நபரும் இந்த குழந்தையை உட்படுத்தி என்ன பண்ணாங்க, அந்த போர்னோகிராஃபிக் அதாவது ஆபாச படமாக எடுத்து அது மெட்டீரியல் அது சாதனமாக என்ன பண்ணுறாங்க, அது பென் டிரைவிலையோ சிடிலையோ அல்லது ஏதாவது யூடியூப்பில் எந்த விஷயத்திலையும் எதற்காக அவர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், இதை முதல்ல சேமித்து வைக்கிறார் அல்ல பொசஸ் பண்ணுறார். எதுக்காக என்று சொன்னால் அதை வியாபார நோக்கத்திற்காக அவ்வாறு செய்கிறார் என்று சொன்னால் எந்த பிரிவின்படி இவருக்கு போக்சோ ஆக்டில் குற்றம் புரிந்தவராகிறார், எந்த பிரிவின்படி தண்டனை என்று சொன்னால் செக்ஷன் 15 சப்செக்ஷன் 3 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012 படி குற்றம் புரிந்தவர் ஆகிறார். அதற்கான தண்டனையும் இங்கே தான் உள்ளது. என்ன தண்டனை? உதாரணத்துக்கு இவன் தான் எதிரி என்று சொன்னால், இவ்வாறு குற்றம் புரிந்து நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்குகின்ற போது நீதிமன்றம் என்ன தண்டனை வழங்கும் என்றால், முதல் ஃபர்ஸ்ட் செய்கிறான், முதல் குற்றமாக செய்கிறான். அப்படி என்றால் என்ன தண்டனை என்றால், நாட் லெஸ் than 3 years, அதாவது இங்கே பாருங்கள் 3 ஆண்டுகளுக்கு, இதை பார்த்துருங்க அப்படியே 3 ஆண்டுகளுக்கு குறைவில்லாத சிறை தண்டனை, 5 ஆண்டு வரை நீடிக்கக்கூடிய மற்றும் அபராதம் அல்லது 2 சேர்த்து. சரி, இப்போ அப்படியே வந்துட்டான், ஜெயிலில் போனான், மறுபடியும் வெளியே வந்தான், மறுபடியும் வந்து ஜெயிலில் வந்து என்ன பண்ணுறான் இவன், அதே குற்றத்தை இந்த குழந்தையை உட்படுத்தி இதே மாதிரி அந்த போர்னோகிராஃபிக் செய்து ஸ்டோர் பண்ணி பொசஸ் பண்ணுறான். அதை என்ன பண்ணுறான், வியாபார நோக்கத்திற்காக மறுபடியும் அதை செய்கிறான் என்று சொன்னால் அப்போ இவனுக்கு என்ன தண்டனை? இதே பிரிவு தான் செக்ஷன் 15 செக்ஷன் 3 இரண்டாவது முறை அல்லது தொடர்ந்து செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு என்ன தண்டனை என்றால் 5 ஆண்டுகளுக்கு குறைவில்லாத சிறை தண்டனையும் 7 ஆண்டு வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை. அப்போது நீதிமன்றத்தால் குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டுவிட்டால் கண்டிப்பாக 5 ஆண்டு கீழே கொடுக்கவே முடியாது, கண்டிப்பாக கொடுத்தாகணும், நாட் லெஸ் than 5 years. ஆனால் 7 ஆண்டு வரை கூட கொடுக்கலாம். அல்லது இங்கே என்ன பண்ண, அங்கே வந்து அல்லதுன்னு போனாங்க, இங்கே என்னன்னா ரெண்டாவது கண்டிப்பாக ரெண்டாவது செய்திங்கன்னா தொடர்ந்து செய்தால் அபராதம் நீதிமன்றம் விதிக்கும் என்று சொல்லுதான் இந்த செக்ஷன் 15 செக்ஷன் 3 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இப்போ யார் குற்றவாளி, செக்ஷன் 1, 2, 3 இருக்குது. எனி பர்சன், அப்போது பெண்ணும் வருவார்கள் என்றால் பெண்ணும் இதில் குற்றவாளியாக அக்யூஸாக வருவார்கள். சரி, இரண்டாவது என்னென்னா இந்த செக்ஷன் 1, 2, 3 மூன்றிலுமே முதலாவதாக செய்கின்ற போது ஒரு குற்றம், செகண்டோ அல்லது சப்சிக்வெண்ட் தொடர்ந்து செய்தால் ஒரு குற்றமாகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா போக்சோ ஆக்டிலே 2012 ஒரே பிரிவுக்கு, அதாவது செக்ஷன் 5 என்னது அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டுக்கு செக்ஷன் 6 தண்டனை இதில் தூக்கு தண்டனை சொல்லுகின்ற ஒரே பிரிவு அதுதான். அதே போல் தண்டனை பிரிவில் அபராதம் மட்டுமே விதிக்கலாம். ஃபஸ்ட்டுன்னா நாட் லெஸ் than 5,000, செகண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா 10,000 வரைக்கும் சொல்கிறாங்க. அப்போது அபராதம் மட்டுமே விதிக்கக்கூடிய ஒரு பிரிவு எது என்று சொன்னால் செக்ஷன் 15 சப்செக்ஷன் 1 அபராதம் மட்டும் விதிக்கலாம் என்று சொல்கின்றது. இவ்வாறாக நாம் இந்த போக்சோ ஆக்டை படித்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.